ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை செகண்ட் சேனல் ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சாரி, செகண்ட் சேனலில் கொஞ்சம் டிலே பண்ணி வீடியோ போடுற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட்டு சேனல் வர அந்த 1 வீக் பெனால்ட்டி முடிஞ்சிருச்சுன்னா திரும்பியும் நான் அதுலேயும் வீடியோ அப்லோட் பண்ணணும், இதுலேயும் அப்லோட் பண்ணணும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆக தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இது வரைக்கும் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு டிசர்வ்டான்னு கூட தெரியல. பட் உண்மையிலேயே அதுக்கான அந்த ஒரு இதை பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் பாட்டுக்கிட்டு அவருடைய வீட்டில் உட்காந்து அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்கப்போ அவருடைய வீட்டு மெயின் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. யாருன்னே தெரியாமல் நம்ம ஜங்குக்கு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண அப்படியே அவருக்கு ஒரு வைட் ஐஸு. இப்போ டக்குன்னு அவர் தான், ஏய் ஜேஹோப்பு, எங்கே என்னடா பண்ணுறா? டேய் சும்மாடா, சும்மா தான் வந்தேன். சும்மா வந்தியா? சரி ஜிம்முன்னு அவன்லாம் எங்க? அவன்லாம் காரில் இருக்கானுங்க. கார்லையா? ஆமாடா, உன்னை கூட்டு போகலான் தான் வந்தேன். கூட்டு போக போறியா? லூசாடா நீ, திடீர்னு கூட்டு போக போகிறேன்றா? ஏய் 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 நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. சும்மா கிளப்புக்கு போய்டலாம் வா. கிளப்புக்கா? சே, நான் வரலையா? டேய் வாடா. நான் வரலடா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? டேய், ஹோல் காலேஜே உன் மேலே பைத்தியமாக இருக்குது. அங்கே அந்த கிளப்பில் பாதி காலேஜ் இருக்குது. வந்தேன்னா சும்மா தரமாக இருக்கும். வாடா. இல்லைடா, எனக்கு மூடு இல்லையா? அங்கே வா, சும்மா மூடு சுரு நேரம். பொண்ணுங்கள்லாம் கலர் கலராக வந்திருக்கோங்க. டேய், எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. சரி 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 பசங்க சும்மா சிக்கின்னு வந்துருப்பானுங்க. வா, நான் ஆல்ரெடி காலேஜ் எல்லாரையும் பார்த்தாச்சு. அவனும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. போய்ட்டு வா. டேய் வாடா. நான் வரலன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜேஹோப்போம் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே விட்டுட்டு அவர் அப்படியே கிளப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிடா. இப்போ தான் நம்ம ஜேஹோப்டா நேராக காருக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு நம்ம ஜிமின் பின்னாடி உட்காந்துட்ருக்காரு. ஜிமினை பார்த்து, டேய் ஜங்குக்கு என்னடா ஆச்சு? ஏண்டா? இல்லைடா, நான் அவ்வளோ தூரம் கம்பல் பண்ணி கூப்பிட்றேன், வரமாட்டானா? என்ன கிளப்புன்னு சொன்னேன்? கிளப்புன்னு தான் சொன்னேன், எந்த கிளப்புன்னெலாம் சொல்லல. போயிட்டு எஸ்கே கிளப்புன்னு சொல்லுப்போ. ஏன் சொல்ல? சரி என்னமோ சொல்கிறா, வெயிட் பண்ணு. டேய் ஜங்குவே, டேய் என்னடா கிளப்புன்னு சொன்னல? ஆமாம், எஸ்கே கிளப்டா, வரியா? எஸ்கே கிளப்பா? ஆமாண்டா, 5 நிமிஷம் வரேன். டேய் 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 என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறான்? அதெல்லாம் அப்படி தான். ஏய் இன்னும் என்னது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போக போக சொல்கிறேன். டேய் ஜிமின்னு ஏதோ மறைக்கிற. ஏய் மறைக்கலடா, வருவான் அவன்கிட்ட கேளு. டேய் சொல்லுடா, எனக்கு ஆர்வத்தை அறக்க முடியலடா. ஜங்குக்கு வருவான்ல, அவன்கிட்ட கேளு, சொல்லுவான் அவன். சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜேஹோப் தான், என்ன இவன் கிளப்புக்கு கூடும்போது வரல, எஸ்கே கிளப்புன்னு சொன்னோடனே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கோட ஒரு க்யூரியாசிட்டியோட அப்படியே அந்த கார்லேயே உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு தாண்டா காட்டுறாங்க. அவரா அப்படியே இன்னும் ஹோம்லெஸ் மாதிரி வீட்டில் லூஸான ட்ரெஸ்ஸஸை போட்டு உட்காந்துட்டு இருந்தவர் ரெடியாகி வரப்போ சும்மா பல்லன்னு பண்ணுறாரு. அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ அப்படியே சொல்கிறேன்டா, நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான், அவர் உள்ளே ஒரு ஒயிட் கலர் பனியன் போட்டிருக்காரு. ஆனால் அது பிளெயின் கிடையாது, கொஞ்சம் இந்த லைட்டெல்லாம் பார்த்தா கிளர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஜிகுன்னு அந்த மாதிரி ஒயிட் கலரில் உள்ள ஒரு டிஷர்ட் மாதிரி ஒன்று போட்டுட்டு மேலே லெதர் ஜாக்கெட் போட்டுட்டு பேண்ட்டும் இந்த பிளாக் கலரில் கொஞ்சம் ஷைனிங்காக போட்டிருக்காரு. ஷூ போட்டுட்டு அழகாக ஹேரை கோம் பண்ணி வச்சுட்டு அப்படியே செம்மையாக டிப்டாப்பாக பார்க்க அந்த கிளப் லுக் அப்படியே பக்காவாக இருக்கு அவருக்கு. அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வர நம்ம ஜேஹோப் அதை பார்த்துட்டு, டேய் என்னடா ஆளே மாட்டான்? அதெல்லாம் அப்படி தான், வெயிட் பண்ணு. டேய் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூட அவன் இப்படி வந்ததில்லடா, கிளப்புக்கார அப்படி வரான். கேளுடா அவன்கிட்ட, விஷயத்தை கேளு, சொல்லுவான் பாரு. சரி இரு. ஜங்குக்கே, என்ன சீக்கிரம் உள்ளவா,
வரேன் இரு வந்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தாண்டா அப்படியே காருக்குள்ளே ஏற இப்போ நம்ம ஜேஹோப் தான் டிரைவிங் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்த்து டேய் என்ன என்ன விஷயம் என்ன விஷயமா எஸ்கே கிளப்புன்னு சொன்னதும் மண்டே ஆட்டின்னு வர என்ன விஷயம் அங்கே அப்படின்னு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே போனால் கொஞ்சம் பழகின இடம் மாதிரி இருக்கும் அதனால தான் போ ஏய் நடிக்காதடா கிளப்பில் என்னடா உனக்கு பழகின இடம் என்ன செட்டப் எதுனா இருக்கா ஜேஹோப் இதுக்கு மேலே ஒன்றும் மரியாதை கிடையாது சரி சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேஹோப் தாண்டா அப்படியே ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அவர் ட்ரைவ் பண்ணும்போது அந்த மிரர் வழியாக நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்காரு நம்ம ஜங்குக்கா அப்பப்போ ஃபோன் எடுத்து அவருடைய ஹேர் ஸ்டைல் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் அப்படியே செக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு டிப்டாப் லுக்கை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராரு இப்போது ஒரு வழியாக ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அந்த கிளப்பு முன்னாடி வந்து அப்படியே கார் நிற்க ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக் தான் எழுந்து நின்றுட்டு அவருடைய ஜாக்கெட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மினை பார்த்து டேய் ஓகே தானே ஓகே தான் ஓகேவா ஓகேடா எங்கேயும் சுருக்கம் எதுவும் இல்லையே அயன் பண்ணி போட்ட மாதிரி பக்காவாக இருக்குது ஓகே அவ்வளோ போமா போ உன்னையா ஸ்டாப் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாருடா உள்ளே போகும்போதே அங்கே உள்ளவங்க எல்லாருமே செம்ம ஃபன்னாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கா ஆட்டம் போட்டுட்ருக்கா இப்போ நம்ம ஜங்குக்கா உள்ளே போன உடனே அங்கே ஒரு சில பேரெல்லாம் பார்க்குறாரு அங்கே ஒரு சில பேர் அப்படியே கப்பிள்ஸ் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஒரு சில பேர் தனியாக அப்படியே கையில் கிளாஸை வச்சுட்டு சும்மா மூவிங் மட்டும் பண்ணிவிட்டு அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்படியே ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக்கும் அவருடைய கேங்கும் அப்படியே நேராக போயிட்டு அங்கே ஒரு கவுச் இருக்குது அந்த கவுச்சில் அப்படியே அழகாக ஸ்டைலாக உட்காந்துட்டு அங்கே உள்ள வெயிட்டர்ஸ் வந்து நம்ம ஜங்குக்கு முன்னாடி அந்த விஸ்கி எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வச்சுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு நவர நம்ம ஜங்குக்கா எடுத்து அப்படியே ட்ரிங்க் பண்ணுறாரு சுற்றி மூற்றி பார்க்குறாரு நம்ம ஜிமினா பார்த்துட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஊன்னு கத்திக்கிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா நம்ம ஜேஹோப்பா ஆளையே காணும் என்னன்னு பார்த்தா டான்ஸு பாட்டுன்னது உடனே பாட்டை கேட்டு கொடுக்கணும் ஓடி போய்ட்டு கூட்டத்தோட குடும்பம் நின்று ஆடிட்டுருக்காரு இது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்க இப்போ வந்து அந்த கிளப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட பாட்டு கேட்டதோடனே அந்த டான்ஸிங் ஏரியாவை விட்டு எல்லாருமே நகர்ந்து போயிடுறாங்க இவங்க எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டே இருக்க அந்த பாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே அங்கே உள்ள ஒரு சில பேர் வந்து அப்படியே செம்மையாக அப்படியே ஜிக்கு ஜிக்குன்னு ட்ரெஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே ஒரு சில பாய்ஸ் வந்து அப்படியே நேராக அந்த டான்ஸிங் ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா அது மேலே ஏறிட்டு அப்படியே செம்ம செக்ஸியாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க பட் அவங்க பாடி வந்து ஓவர் ரிவைல்டு கிடையாது அவங்களுடைய ஹேண்ட்ஸ் மட்டும் ரிவைல் ஆகிற மாதிரி அவங்களுடைய தைஸ் கீழேருந்து ரிவைல் ஆகிற மாதிரி தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே வந்து செக்ஸியெல்லாம் எதுவும் இல்லாமல் டான்ஸ் மட்டும் செம்ம செக்ஸியாக போட்டுட்ருக்க அதெல்லாம் வந்து நம்ம ஜங்குக் வந்து அப்படியே கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்காரு நம்ம ஜிமினா அதை நோட் பண்ணிவிட்டு டேய் என்னடா அப்படி பார்க்குற இல்லை ஒன்றும் இல்லையா இல்லையே என்கிட்ட பேசும்போது கூட அந்த கண் அங்கேருந்து வரலையே டேய் இந்த கிளப்புக்கு வர்றது டான்ஸ் பார்க்க தான் அடப்பாவி செம்மையாக இருக்குல்ல செம்மையாக இருக்கா டேய் அவனுங்க ஐட்டம்டா ஒருத்த வாயை வச்சிருவேன் ஐட்டம்மா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கானுங்க அழகாக இருக்கானுங்களா யாரடா சொல்கிற அதெல்லாம் வந்து தேவையில்லை வேலையை பாரு டான்ஸை பார்க்குறியா முருகி டான்ஸை மட்டும் பாரு என்கிட்ட எதுவும் கேட்காத ஜங்குக்கு போகிற போக்கு சரியில்லை வாயை முடிச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே விஸ்கி குடிச்சிட்டு அந்த விஸ்கி குடிக்கும் போது கூட அந்த கண் அங்கேருந்து வரல அப்படியே நிமிக்காமல் அந்த டான்ஸு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு அவருடைய பார்த்துட்ருக்க இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டு வந்து முடிஞ்சிடுது இப்போ உடனே அந்த இடத்த விட்டு அந்த டான்ஸஸ் எல்லாருமே அப்படியே செக்ஸியாக ஹாய்லாம் பாய்லாம் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போயிட இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் டான்ஸ் முடிஞ்சதும் அவருக்கு தான் அங்கே வேலை இல்லையே அவர் வந்ததே அந்த டான்ஸ் பார்க்க தான் டான்ஸே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட டேய் நான் கிளம்புறேன் டேய் கிளம்புறியா வெயிட் பண்ணுறா அங்கே பாரு குடிகாரன் அவன் தாடினுங்கிறான் அவனை கூப்பிட்டு போகலாம் நான் கிளம்புறேன் தலைவலி இது ரெஸ்ட்ரூம் போய்ட்டு நான் கிளம்புறேன் நீங்கள் வாங்க டேய் நில்றா டேய் ஜங்குக்கு
வான்ட்டல்ல சும்மா கெஞ்சிக்கின்னு நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அந்த கிளப்லேயே உள்ள ரெஸ்ட் ரூம்குள்ளே போக அவர் போயிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு லைட்டாக கையில் தண்ணி எடுத்து ஃபேஸ்லலாம் டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆக இப்போ வந்து அந்த ரெஸ்ட் ரூம் டோரை வந்து ஒரு பர்சன் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்கடா. அந்த பர்சனை பார்த்த உடனே மூஞ்சில் கை வச்சுட்டு இருந்தவர் அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே கண்ணாடியிலேயே பார்த்துட்ருக்காரு. அந்த பர்சனுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டே இருக்கா. இப்போ உடனே அந்த பர்சன் நேராக வந்து நம்ம ஜங்குக் பக்கத்தில் இருக்க அந்த ஒரு சிங்க்லேயே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அவருக்கு ஹேண்ட் ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்வெட்டாக இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஃபேஸையும் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் கவனிக்கிறாரு நம்ம ஜங்குக் வந்து பார்த்துட்ருக்கிறத. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு திரும்பி மிரர் சைடே பார்த்துட்டு, என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் டான்ஸ் ஆடினீங்க தானே? ஆமாம், நல்லா இருந்துச்சு. என் டான்ஸ் நல்லா இருந்ததுன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். ஏங்க நல்லா தானே ஆடினீங்க, யாரும் சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க, எப்படி சொல்ல மாட்டாங்க, வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஓஹோ, அவனுங்க கிடக்குறானுங்க தகுதியில் பசங்க. நீங்களும் பார்க்க செம்மையாக இருக்கீங்க, டான்ஸும் சூப்பராக இருக்கு. ஓ ஓகே, தேங்க்யூ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சனை அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே செவுத்தோரமும் ஓட்டிகிட்டு அப்படியே நிற்கிறாரு. அவர் இப்போ அப்படியே மைண்ட் வாய்ஸ்குள்ளே, ஷோ எப்பா எங்கேருந்துடா வந்தீங்க, எப்படி இருக்கீங்க? இவனை பார்க்கணுன்னு தான் வந்தேன், இன்றைக்கி பேசிட்டேன் எல்லாம் ஜெயகோபால். ஜெயகோபா தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி தேங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருடா. இப்போ அப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க, அவர் ஒரு பெரிய மாலுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த ட்ராலியும் எடுத்துகிட்டு அந்த ஷாப்பிங் மால் அந்த ஃபுட் சைடு வந்து சுற்றிட்டுருக்கா. இப்போது அவருக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ட்ராலி வந்து அப்படியே லைட்டாக இடிக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான் இடித்ததை மட்டும் பார்த்துட்டு சாரி சொல்கிறதுக்காக அந்த பர்சனுடைய ஃபேஸை பார்க்க நம்ம ஜங்குக் திரும்பி அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுறாரு. இப்போ உடனே அந்த பர்சன், ஹே சாரி, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஆமாங்க, அன்றைக்கி கிளப்பில். ஓ ஞாபகம் இருக்குது. ஓகே, சாரி, பாய். பாயா, அதுக்குள்ளே பாய் சொல்லிட்டு போயிட்டான். ஏங்க, எஸ் என்னாச்சு? உங்கள் பேர்? என் பேர் எதுக்கு உங்களுக்கு? இல்லை, எங்கேயாவது பார்த்தா ஏங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டாம்ல. ஓ கிம்டையா? ஓகே ஓகே டே, பாய். பாய். என் பேர் கேட்கவே இல்லையே. எனக்கு தேவை இல்லை. ஓகே ஃபைன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட. இப்போ உடனே நம்ம அந்த சைடில் நம்ம டேவும் காட்டுறாங்க. அவர் அழகாக அப்படியே அந்த இதை வந்து எடுத்துக்கிட்டு அவர் தேவையான பொருளை எடுத்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி இப்படி வாங்கிட்டு அந்த ட்ராலியை தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு போயிட. நம்ம ஜங்குக் வந்து அந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் நம்ம டே போகிறத பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நான் வந்துடுறாருடா. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க வீட்டில். அவர் அப்படியே வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்க. இப்போ உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஜிமின் தான் கிச்சனில் நிற்கிறாரு. நம்ம ஜங்குக் வேலை பார்த்துட்ருக்கும்போது நம்ம ஜிமின் தான்டா அப்படியே அந்த ஒரு கிச்சன் மேலே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மேலே அப்படியே ஏறி உட்காந்துட்டு கையில் ஒரு ஆப்பிளையும் எடுத்து கடிச்சிக்கிட்டு, டேய் ஜங்குக்கு, என்ன என்னமோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. வேலை பார்த்துட்ருக்கும்போது என்னடா வந்து கேட்குற? இல்லை, வேலை பார்க்குற ஓகே, ஆனால் உனக்கு தான் வேலை பார்க்குறதே பிடிக்காதே, ஆனால் ஸ்மைல் பண்ணிட்டே பண்ணிகிட்ருக்க. அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஏதோ நடந்திருக்கு, சொல்லு. முடியாது போ. அப்போ என்னமோ இருக்கு, சொல்லு 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 சொல்லு. டேய் சும்மா இருடா, நோண்டாத, சொல்லுடா. ஏன்ட்டு சொல்ல மாட்டியா? ஷபா, இன்னைக்கு அந்த கிளப்பில் உள்ள ஒரு பையனை பார்த்தேன். ஓ பேசுனியா? பேசுனியா? ஆமாம். என்ன சொன்னா? எதுவும் சொல்லலை. பேரை கேட்டேன். அவன் பேர் என்ன? கிம்டேயா? கிம்டேயாங்க? ஓ அப்புறம் என்ன? பாய் சொல்லிட்டு போயிட்டான். என்னடா வந்தான், பேர் சொன்னா போயிட்டானா?
ம் ஆமாம். ஏய் அப்படியே கான்வர்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாண்டா. என்னன்னு பேச சொல்கிறா? ஆ அன்றைக்கி ரெஸ்ட் ரூமில் பார்க்கும்போது சொல்லிட்டேன், அவனுடைய டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துன்ட்டு. அதுக்கே கலாய்ச்சிட்டு போயிட்டான். இது பார்த்தா அதுக்கு இப்போ வந்து அது எதையும் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் ஃப்ளோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்து என்னை பார்த்து திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஓ கரெக்டு கரெக்டு கரெக்டு. ம் சரி, இன்றைக்கும் க்ளப் ஓப்பனில் இருக்குது, சரியா? இன்றைக்கா? ம் ஆமாம். ஆனால் இன்றைக்கும் நான் திரும்ப அந்த க்ளப்புக்கு வந்து அவனுக்கு டவுட் வராதா, அவனை தான் பார்க்க வரேன்ட்டு? அதெல்லாம் பார்த்துக்கலாம், வாடா. கன்ஃபார்மா? ம் பார்க்கலாம். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தாண்டா அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவருடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, அப்படி நைட் ஆகுதுடா. நைட் ஒரு 7 o'clock போல் ஆகுது. நம்ம ஜங்குக் அன்றைக்கி மாதிரியே அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, பார்த்தாலே எல்லா பொண்ணுங்களும் வலிகிற அளவுக்கு அந்தளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கார். அப்படி நம்ம ஜிமின் கூட சேர்ந்து நடந்து அந்த க்ளப்புக்குள்ளே போக, உள்ளே போன உடனே அதே மாதிரி செம பாட்டு டான்ஸுன்னு சொல்லிட்டு செம வைபாக போயிட்டுருக்கு. இப்போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பர்சனை பார்க்குறாரு நம்ம ஜங்குக் தான். பார்த்த உடனே அப்படியே கல்ப் பண்ணிக்கிட்டு நம்ம ஜிமினுடைய கையை அப்படியே லைட்டாக தட்ட, இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், சொல்லுடா என்ன டீ சின்னடா ஆடுறது நின்றுடா, ஏன்டா நிறுத்துடா, ஏன்டா சொல்கிறா என்னாச்சு? அவன் நிற்கிறான்டா. என்னது? அவன் நிற்கிறான். எங்கே எங்கே எங்கே? ஆப்போசிட்டில் கோல்டன் கலர். கோல்டா? ரெட் இருக்குது, பச்சை இருக்குது, பிங்க் இருக்குது, பிளாக் கூட இருக்குது. கோல்டு எங்கடா? டே சென்டர்ரா. ஓ இரு இரு, குட்டியாக இருக்கான்ல, ஹைட்டு தெரியல கொஞ்சம். ஆக பா என்னடா அப்படி இருக்கான்? கண்ணை வைக்காத. ஐயோ கண்ணு வச்சிட்டேன் போ. டேய் சும்மா இருடா. சும்மா தானே இருக்கேன், என்னையும் ஒன்றும் பண்ண விட மாட்டேன், நீயும் ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்போ என்ன ஒன்று விட்டதும் போய்ட்டு தூக்கிடுவா அவனை? சி அப்படிலாம் கிடையாது, எனக்கு வேறு ஆள் இருக்குது. வேறு ஆள் இருக்கா? நீ கம்பெனி ப்ராடக்ட் எடுக்கிற, நான் கம்பெனி மேனேஜரையே எடுத்துட்டேன். அட்டோ போவி. ஹிஹிஹி என்ன ஹிஹி? சரி உன் வேலையை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இப்போது உடனே நம்ம ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் லைட்டாக ரெடி அப்படி கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அந்த டான்ஸிங் ஃப்ளோர் முன்னாடி போயிட்டு அப்படியே கை கட்டி நின்றுட்டு அப்படியே சென்டரில் ஆடிட்டுருக்க நம்ம டேவை பார்க்க, நம்ம டேவா அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே முன்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நம்ம ஜங்குக்கோடைய ஃபேஸ் அப்படியே லைட்டாக டச் பண்ண வரா மாதிரி டச் பண்ணிட்டு அப்படியே டான்ஸிங் ஸ்டெப் அப்படியே போட்டு அப்படியே திரும்பியும் பின்னாடி போயிட்டு அவங்க குரூப்போட டான்ஸ் ஆடிட்டுருக்கா. லைட்டாக செடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு. நம்ம ஜங்குக்கு தாங்கலை. நம்ம ஜங்குக்குடைய ஹார்மோன்ஸ்லாம் கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிக்க, அவர் அப்படியே ஒரு மாதிரி விறுவிறுத்து போயிட்டு ஒரு ஓரமாக உட்கார்றாரு. இப்போது கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அந்த டான்ஸிங் ஃப்ளோர்லேருந்து எல்லாருமே வந்து இறங்கி போயிடுவாங்க. பட் இந்த வாட்டி அங்கே உள்ளவங்க எல்லாருமே அங்கங்கே ஸ்ப்ளிட் ஆகி நின்றுட்டு அங்கே உள்ளவங்க கிட்ட பேசுகிறது, அங்கே உள்ளவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு சில பேர் க்ரஷ்ஷாக வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நின்று செல்ஃபி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக, இப்படியே வந்து நின்றுட்டுருக்கும் போது நம்ம டே வந்து நேராக நம்ம ஜங்குக்கை ஒரு கேங்கோடு நின்றுட்டு நம்ம ஜங்குக்கை மட்டும் திரும்பி பார்க்க, நம்ம ஜங்குக்கும் வந்து கிட்ட வருவானான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி ஒரு ஒரு டெவில் ஐஸோடு அப்படி பார்த்துட்ருக்கு. நம்ம ஜங்குக்கும் வந்து அப்படி பார்த்துட்ருக்கும் போது நம்ம டே தான் அங்கே உள்ள பேசிகிட்டு இருந்தவங்க கிட்ட, கைஸ் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை நோக்கி அப்படியே செம்ம செடிக்டிவாக நடந்து வர, நம்ம ஜங்குக்கா அதை பார்த்துட்டு கல்ப் பண்ணிவிட்டு, டே சின்ன கொஞ்சம் அப்படிக்கா போய் நில்லு. ஏன்? அவன் இங்கே தான் வரா மாதிரி இருக்குடா. வரல, இங்கே தான் வரான் போல். சரி போ. எதுக்கு? நானும் இருக்கேன். டேய் உன்னுடைய மேனேஜர் மேலே இருப்பான், அவன்கிட்ட போய் பேசப்போ. இது என் ஆள். பாரா என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அந்த இடத்த விட்டு காலி பண்ண. இப்போ உடனே நம்ம டீ தான் நேராக நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே கையை கட்டிக்கிட்டு, நீங்கள் என்ன பண்ணுற? எதுக்கு? சும்மா தான் வந்தேன். சும்மாவா? ஆமாம் சும்மா வந்தேன். ஓ என்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கா? ரொம்ப
ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அதுக்கே இப்படி பண்ணுறா? நத்திங். இந்தா, சாப்பிட்றியா? அது நீ குடிச்சதா? இல்லை, நான் குடிச்சது இங்கே தான் இருக்குது. அது புதுசு தான். ஓகே, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் நம்ம ஜங்குக்கு கொடுக்குறத வாங்கிட்டு அவருக்கு பக்கத்தில் அந்த கவுச்சில் போயிட்டு உட்கார, நம்ம ஜங்குக்கா சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது அவருக்கு. நம்ம டீ பக்கத்தில் போய் உட்காந்த உடனே நம்ம டீ தான், உனக்கு ஏஜ் என்ன? 25. 25? பார்க்க 20 தான் இருக்க மாதிரி இருக்க. சின்ன பையன் மாதிரி இருக்கா? சின்ன பையன் மாதிரி இருக்காண்ணா? டப்பாவி, இப்படி ரெடியாக வந்திருக்கேன், சின்ன பையன் மாதிரி இருக்கேன்றான். உனக்கு என்ன ஆச்சு? சொல்லக்கூடாதே, சொல்லு. என்ன தான் நிறைய வாட்டி பார்த்துருக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். நத்திங் மோர்? நத்திங் மோர். ஓகே. 24. 24? ஆக எனக்கு எத்தனை நாட்டுக்கிட்ட தான். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, நீயும் பார்க்க ரொம்ப யங்காக இருக்க, அதான் நம்ப முடியலன்னு சொன்னேன். ஓ, பை த வே, ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா? இல்லை, காலேஜா? ஆமாம். ஓகே. ஆனால் 25 ஆகுது, காலேஜ் போயிட்டுருக்க? யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த டிடிஎட் தான் எங்களுக்கு தேவையா? பார்க்க வேண்டிய வேலையை பார்க்க மாட்டானே. ஆமாம், நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளு. இல்லை, என் கூட டேட் வரியா? வாட்? இல்லை, டேட் மீன்ஸ் டேட் கிடையாது, அவங்க கூட பேசி பழகணும் போல் இருக்குது. ஸோ நைட் எங்கேயாவது வெளியே போகலாமான்னு. ஆல்ரெடி வெளியே தானே இருக்கேன், பட் இதனுடைய ஒர்க் பிளேஸில். ஓகே, போகலாம். டின்னர் போகலாமே. ஓகே, போகலாம் அப்படின்னு சொல்ல, இப்போது உடனே டேவும் வந்து சரின்ட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுறாருடா. அவருடைய வேலைகளை பார்க்க கிளம்பிடுறாரு. நம்ம ஜங்குக்கா அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு, அப்பாடா அப்படியே டேட்டு கூப்பிட்டேன்டா அப்படின்ற மாதிரி அப்படி நெஞ்சை பிடிச்சிட்ருக்கா. நம்ம டே வந்து அந்த இடத்த விட்டு நவந்ததும் நம்ம ஜிமின் தான் குடுன்னு ஓடி வந்து நம்ம ஜங்குக்கிட்ட உட்காந்துட்டு, டேய் என்னாச்சுடா? வெண்ணையாச்சு. ஏன்டா? டேட்டுன்னு கூப்பிட்டேன்டா. ஷாக் ஆகிட்டான். இல்லை, அவங்ககிட்ட பேசி பழகணும்னு சொன்னதுக்கப்புறமேட்டு ஓகே சொல்கிறான்டா. எப்படியோ ஓகே சொன்னால சொல்லிட்டான். அப்புறம் என்னடா, அப்படியே பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போய்டு. ஒர்க் ஆகுன்ற? ஒர்க் அவுட் ஆகும். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரின்ட்டு நம்ம ஷங்குக் தாண்டா அப்படியே அவருடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த கிளப்பில் இருந்து எல்லாருமே வந்து ஒருத்தராக போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் மிச்சமாக நம்ம ஜிமின், நம்ம ஷங்குக், அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே உள்ள ஒரு ரூமில் இருந்து அப்படியே வெளியே வராரு. பட் பார்க்க டோட்டலாக வேறு மாதிரி இருக்கார். நம்ம ஜங்குக்கா வாயை பொழந்துட்டுறாரு. இப்போ உடனே அவர் மனசுக்குள்ளே, என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிக்கு சிக்குன்னு அவ்வளோ செக்ஸியாக இருந்தா, இன்றைக்கி எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இவ்வளோ க்யூட்டாக இருக்கா? இது தாண்டா எனக்கு கொண்டு பிடிச்சிருக்கு. ஆயிரம் தானே எனக்கு ஒர்க் பிளேஸில் வேறு மாதிரி இருந்தாலும் இல்லையா நீயாக இருக்கல. உன்னை எப்படியாவது ஓகே பண்ணணும், பண்ணுறேன். ஸோ இவ்வளோ க்யூட்டாக இருக்கானே, இவனை எப்படி நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தெரியுது. ஜங்குக்கு கண்ட்ரோல் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு. ஓகே. டே போகலாமா? போகலாமே.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு வெளியே வர நம்ம ஜிமினா அந்த கிளப்லேயே தாண்டா இருக்கார். ஏன்னா அந்த கிளப் மேனேஜர் யூங்கியை தான் வந்து நம்ம ஜிமின் வந்து லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மேனேஜருக்காக இவர் வெயிட் பண்ண நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்ப அப்படியே ஒரு அழகான நைட் ட்ரைவு, அப்படியே அந்த கூலிங்கான ஏரு, அப்படியே ஜாலியாக 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படியே லைட்டாக அப்பப்போ பேசி சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கா என்ன நினச்சாருன்னு தெரில, ஒரு ஹைவேஸில் அப்படியே காரை ஸ்டாப் பண்ண இப்போ உடனே நம்ம டேவும், ஹேய் எதுக்கு எங்கே ஸ்டாப் பண்ண? அப் இறங்கு சொல்கிறேன். ஓகே சொல்லு. இல்லை இந்த இடத்துல அவ்வளோவா வண்டி எதுவும் வராது, சும்மா நடந்துகிட்டே பேசலாமேன்னு. ஓ, என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்கு? இல்லை நீ ஏன் ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி ப்ளேஸில்? அதுவா, வேறு ஒன்றும் இல்லை, மணிக்காக தான். மணிக்கா? அப்போ நீ இதை பிடிச்சி பண்ணலையா? இல்லை பிடிச்சி பண்ணல. உன்னுடைய பேரண்ட்ஸ்? என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை விட்டுட்டாங்க. என்னை படிக்க வச்சதோடு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு எதுவுமே சொல்லித்தரல, எனக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்க இல்லை. ஸோ நானாகவே வேலை தேடும்போது எனக்கு இந்த இடத்துல இருந்து வேலை கிடச்சிது. இதுதான் வேலைன்னு சொன்னாங்க, நான் ஒத்துக்கல. ஆனால் இதை செஞ்சால் காசு தருவேன்னு சொன்னாங்க. ஸோ ஒத்துக்கிட்டேன். என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் அப்புறம் எனக்கு ஃபினான்ஷியலாக இதுதான் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை விடவும் முடியல, அதான் கண்டினியூ பண்ணுறேன். ஓ ஓகே. டே நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. எல்லோரும் சொல்லுவாங்க நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்ட்டு. ஓ, அதுவும் எல்லோரும் சொல்லிட்டாங்களா? ரொம்ப நல்லது. எனக்கு எவனும் விட்டு வைக்கிறதில்ல, எங்கேருந்து தான் வருவானுங்கன்னு தெரில இவனுங்களாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே ஜாலியாக கொஞ்சம் தூரம் நடந்து போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டேயோடைய கையில் நெத்தியிலலாம் வந்து குட்டி குட்டி ட்ராப்ஸ் விழுது. என்னன்னு பார்த்தா அப்படியே மழை ஸ்டார்ட் ஆகுதுடா. நம்ம டே ஜங்குக் 2 பேருமே அப்படியே ஒரு இடத்துல போய் நின்றுட்டு, ஹேய் மழை வரா மாதிரி இருக்கு. ஆமாம்ல, சரிவா நம்ம காருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவை அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக் தான் நேராக காருக்கு போக, இப்போ உடனே காரை ஸ்டார்ட் பண்ண போகும்போது நம்ம டே தான், இல்லை இல்லை ஸ்டார்ட் பண்ணாதா, ஏன் என்னாச்சு, போக வேண்டாமா? இல்லை கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம், எனக்கு இந்த மழை ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியாக, இந்த இடத்துல வண்டி எதுவுமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது, கொஞ்ச நேரம் ப்ளீஸ். உனக்கு பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், ஒன்றும் இல்லை, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே ஜன்னல் வழியாக அந்த மழை தண்ணி அப்படியே ட்ராப்ஸ் எல்லாம் அப்படியே இறங்கும் இல்லையா பொறுமையாக அந்த கிளாஸில் பட்டு, அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா நம்ம ஜங்குக்கா. அந்த மழைக்கும் நம்ம டே உட்காந்துட்ருக்கீங்க பார்த்துட்டு அப்படியே கல் பண்ணிக்கிட்டு அவரை பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்கா. இப்போது அப்படியே நம்ம டே தான் அவருடைய முடியை வந்து அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு அவருடைய கையை அந்த சீட் மேலே வைக்க, நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய கையை பார்த்த உடனே எப்படியாவது கையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் அவருக்கு வருது. சரி பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தில்லை வர வச்சுட்டு அப்படியே பொறுமையாக அவருடைய கையை கொண்டு போயிட்டு நம்ம டேவுடைய கை மேலே வைக்க, நம்ம டேவா லைட்டாக அப்படியே ஜெர்க் ஆகிட்ட, ஏய் என்ன பண்ணுற? இல்லை சும்மா தான். ஓகே டே கொஞ்சம் இப்படி வாயேன். எதுக்கு? கொஞ்சம் இப்படி வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்து அப்படியே அவருடைய ஃபேஸை மட்டும் நம்ம ஜங்குக் சைடு கொஞ்சம் அப்படியே அவருடைய பாடியை லைட்டாக பெண்ட் பண்ணி காட்ட, நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவுடைய ஹேரில் இருக்கிற அந்த ஈரத்தெல்லாம் அப்படியே லைட்டாக தட்டி விட்டுட்ருக்க. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக் தட்டி விடும்போது அவருடைய ஐஸையும் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸையும் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக அப்படியே அதே பொசிஷனில் இருக்கா. நம்ம ஜங்குக்கா அந்த ஹேரில் ஒரு ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே லைட்டாக அந்த ஈரத்தெல்லாம் இது பண்ணி விட்டுட்டு நம்ம டேவுடைய சீக்ஸில் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு நம்ம
டே வந்து அவரையே பார்த்துட்ருக்கிறத கவனிச்சுட்டு நம்ம டே கூட அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் வைக்க நம்ம டேவை கல்ப் பண்ணுறாரு, நம்ம ஜங்குக்கும் கல்ப் பண்ணுறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட்லேயே ஒரு மாதிரி அப்படியே கல்ப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ 2 பேருமே இன்ச் பை இன்ச் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிட்ட வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக் மட்டும் இல்லை, நம்ம டே மட்டும் இல்லை, 2 பேருமே ஒரே டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிட்ட வர ஸ்டார்ட் பண்ண இப்போது அவங்க லிப்ஸுக்கும் அப்படியே ஒரே ஒரு இன்ச் கேப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது அப்படி நம்ம ஜங்குக் தான் நம்ம டேயோடைய சீக்ஸை கப் பண்ண நம்ம டேவும் நம்ம ஜங்குக்குடைய ஷர்ட் அப்படியே டைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணிக்க. இப்போ அப்படியே 2 பேருமே அப்படியே ஒரு ஒரு சாஃப்ட் கிஸ்ஸாக அப்படியே ஆரம்பிக்க. இப்போ அப்படியே அவங்க 2 பேருடைய லிப்ஸையும் அப்படியே அந்த ரிதமோடு அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கிஸ் அப்படியே பேஷனேட்டாக மாறுது. இடையில நம்ம ஜங்குக்கு அந்த கிஸ்ஸை அப்படியே லைட்டாக பேஷனேட் கிஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேவும் அப்படியே ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்றாரு அவருடைய தங்ஸை வந்து இன்சர்ட் பண்ணி கிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம டே தான் லைட்டாக நம்ம ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு, சாரி, இல்லை, அது ஐம் சாரி, நான் நான் ஏதோ ஏதோ லூஸ்தனமாக பண்ணிட்டேன், ஐம் சாரி. இல்லை டே, கண்டினியூ பண்ணலாமா? என்னது? இல்லை, என்னால் சுத்தமாக முடியல, ப்ளீஸ். ஆனால் ப்ளீஸ், அது அது வந்து இங்கேயே உனக்கு ஓகேவா? ஆனால் உனக்கு ஓகேவா? அது அது வந்து அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் கிட்ட அப்படி நம்ம டே வந்து சொல்கிறதுக்கு அப்படியே லைட்டாக தயங்கி தயங்கி நிற்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டேயோடைய ஃபேஸை கப் பண்ணி கிட்ட இழுத்து அந்த கிஸ் அப்படியே திரும்பியும் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ண, நம்ம டேவா அப்படியே கிஸ் பண்ணும்போதே நம்ம ஜங்குக் வந்து டிரைவர் சீட்டில் இருப்பாருடா, நம்ம டே வந்து பக்கத்து சீட்டில் இருப்பார். இப்போ அப்படியே அவருடைய சீட்டில் இருந்து நம்ம ஜங்குக்குடைய சீட்டுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே எழுந்திருச்சு அப்படியே அவருடைய லேப் மேலே போய் உட்காந்துக்கா. நம்ம ஜங்குக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துக்கா. நம்ம ஜங்குக்கா நம்ம டேயோடைய இடுப்பை நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு அவர் பாடியோட ஒட்டி வச்சுட்டு அந்த கிஸ்ஸை கொஞ்சம் கூட பிரேக் பண்ணாமல் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த கிஸ் அப்படியே அப்படியே நெக்குக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் ஆகுது. நம்ம டேவா கிஸ் பண்ணும்போது நம்ம ஜங்குக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு அவருடைய ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண, நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம டே ஷர்ட்டை ரிமூவ் பண்ணும்போதே அவரும் சேர்ந்து ரிமூவ் பண்ணிட. இப்போ 2 பேருமே அப்படியே ஹாஃப் நெக்டில் இருக்காங்க. நம்ம ஜங்குக்கா நம்ம டேயோடைய பேண்ட்டில் வந்து கை வைக்கும்போது அப்படி நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, இது கண்டிப்பாக பண்ணணுமா? இல்லை உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். அது நான் இது என்ன ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கிறது? அது வந்து இல்லை டே, ஐ லவ் யூ. இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனால் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். நான் இதை இதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காத. இப்போ நீ இதை ஸ்டாப் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு உன்னை உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். அது அது ஆமாம். உண்மையாவா? உண்மையாக பிடிக்கும். ஓ, அப்படின்ட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்குடைய ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா, இப்போ அந்த ஹேண்ட்ஸ் உடனே எடுத்துகிறா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து அவன் அலோவ் பண்ணுறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய பெல்ட்டை அப்புறம் பட்டன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண. இப்போ உடனே நம்ம டேவே வந்து அந்த பேண்ட்ஸை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் சீட்லேயே உட்காந்துட்டு அவ்வளோ ஈஸியாக அவருடைய பேண்ட்டை ரிமூவ் பண்ணி அப்படியே கீழே விட்டுறா. இப்போ 2 பேருமே அப்படியே நேக்டாக காரில் கொஞ்சம் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கடா. காலி ரோடு, பக்கத்தில் 2 பக்கமும் காடு, ஒரே ஒரு ஹைவேஸ், எந்த வண்டியும் வரல, சலசலன்னு மழை, செம சில் கிளைமேட்டு. இந்த ஒரு சில் கிளைமேட்டில் இவங்க 2 பேரும் உள்ளே நல்லா சூடு ஏறி போய் உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான், டே
ஸ்டார்ட் பண்ணலாமா? ம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே நம்ம டீ வந்து ஒரு ஆக்சிஸை கொடுக்க, நம்ம ஜங்குக்கா அப்படியே நம்ம டீயோடைய ஃபேஸை கிட்ட இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்படியே அந்த கிஸ்லேயே இன்சல்ட் பண்ணி விட்டுறாரு. நம்ம டீக்கா செம்மையாக வலிக்குது. நம்ம டீ ஜங்குக்குடைய ஷோல்டர் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ண, அவருடைய நெயில்ஸ் எல்லாமே நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் அப்படியே அந்த ஒரு அந்த பிரிண்ட் அப்படியே வருது, அந்த மார்க் அப்படியே இருக்குது. இப்போது அப்படியே செமையாக ஒரு ஹாட்டான ஒரு இது வந்து மூவ் வந்து போயிட்டுருக்கா. இப்போ அதுக்கு இடையில நம்ம ஜங்குக் தான், டேய் என் பேர் ஜங்குக், ஜங்குக், ஜங்குக் வலிக்குது, வலிக்குது, பொறுமையாக பண்ணு. இதுதான் கேட்கணும்னு நினச்சேன். இன்னும் இன்னும் சத்தமாக சொல்லு, இன்னும் கொஞ்சம் சத்தமாக. ஜங்குக் வலிக்குது, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுன்னு சொன்னேன். பண்ணுறேன் பொறுமையாக தானே, செகண்ட் ரவுண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கை கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக நம்ம டீயோடைய ஹிப்பை பிடிச்சி கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு 1/2 மேலே போகுதுடா. நம்ம ஜங்குக்கிட்டே 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி அந்த கார்லேயே அப்படியே செம்மையாக அப்படியே ஹார்ட் ப்ரீத்தோடு உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, மழையெல்லாம் ஸ்டாப் ஆகுது. நம்ம டீவை தான் காட்டுறாங்க. 2 பேருமே அப்படியே அந்த காருடைய பேக் சீட்டில் உட்காந்துட்டு அழகு படுத்து தூங்கிட்டுருக்க. இப்போ உடனே நம்ம டீவை தாண்டா காட்டுறாங்க. அவர் அவ்வளோ அழகாக நம்ம ஜங்குக்கு மேலே அப்படியே அவருடைய நெஞ்சு மேலே அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கா டீ கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆர்ம்ஸ் அழகாக நம்ம டீவை சுற்றி அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு படுத்துட்ருக்காரு. இப்போது அப்படியே லைட்டாக நம்ம ஜங்குக்கு தூக்கம் கலைய லைட்டாக நம்ம டீயோடைய ஹெட் அப்படியே லைட்டாக தடவி விட்டுக்கிட்டு, டீ எழுந்துரு. ஐயோ டைம் என்ன? யாருக்கு தெரியும்? எனக்கு ஒர்க்குக்கு லேட் ஆகுது. இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போகக்கூடாது, நான் இருக்கேன், உன்னை பார்த்துக்குறேன், புரியுதா? ஆனாலாம் கிடையாது. நான் உன்னை தொட்டுறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு தான் இல்லை, எவனும் என்னோட இதை பார்க்கக்கூடாது. யுவர் மைண்ட், புரியுதா? ஆனால் ஜங்கு என்ன திரும்ப போக போறியா? ஓ இஷ்டம், நீ போன்னு சொன்னால் போகிறேன், இல்லைன்னா அவன் கூட இருக்கேன். அது என் கூட இரு, அது போதும், நான் பார்த்துக்குறேன். ஆனால் நீ படிக்கிறேன்னு தான் சொன்ன. சும்மா சொன்னேன்டா, ஒர்க் போயிட்டுருக்கேன் கம்பெனியில், மேனேஜர், போதுமா? ஓ ஏன் போய் சொன்ன? எங்கே நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நீ என்கிட்ட பேச மாட்டேன்ட்டு தான் அப்படி சொன்னேன். சரி, மணி என்ன தெரியுமா? டைம் என்ன? விட்டிய காலையில் 3 மணி ஆகுது. கார் அடிச்சுட்டு கிளம்புவோம் வா, எவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறதா? போகலாம், கொஞ்ச நேரமா? வாய்ப்பே இல்லை, போகலாம். டேய் ப்ளீஸா, முதல்ல நீ பேண்ட்டை போடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டீ தான் அப்படியே அந்த பேண்ட்டை எடுத்து நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்க, நம்ம ஜங்குக்கா பேண்ட்டை போட்டு அப்படியே ஷர்ட்லெஸ்ஸாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம டீவும் டக்குன்னு பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே அவருடைய ஷர்ட்டை சும்மா அப்படியே பட்டன்ஸ்லாம் எதுவும் போடாமல் அப்படியே ஒரு ஓவர் கோட் மேலே அப்படியே போட்டுட்டு அப்படியே அமைதியாக அவருடைய சீட்டில் உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் ட்ரை பண்ணிட்டு போகிறாருடா. ஓகேடா, நான் இதை எங்கேயும் முடிக்கிறேன். அதில் ஹாப்பி எண்டிங்கோடு தான் முடிச்சிருப்பேன். நம்ம டீ ஜங்குக் ஃபைனலி ஒன்றாயிட்டாங்க.
கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த சேனலில் நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இது நியூ சேனல்னால தான் 2 வீடியோ இருக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சேனல் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கடா, ஓகேவா? அண்ட் கூடிய சீக்கிரமே பெனால்ட்டி முடிஞ்சதும் நான் அந்த சேனல்லையும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதையும் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் அண்ட் ஐ லவ் யூ ஆல். சேஃபாக இருங்க. ஓகே, பாய் பாய்.